ஸோ இது வரைக்கும் நடந்த டாஸ்க்குக்கான மதிப்பெண்கள் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் 3 டாஸ்க் நடந்திருக்கு. இன்றைக்கி 2 டாஸ்க் வந்து நடக்க போகிறதாக சொல்லிகிட்டு இருக்காங்க. 4th டாஸ்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் டைமுக்கு மேலே 5th டாஸ்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றதுக்கான அப்டேட் எல்லாமே நம்ம வந்து பேசியாச்சு, என்னெல்லாம் விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கான இறுதியில் இந்த டிடிஎஃப் டாஸ்கினுடைய இறுதி நாளில் இன்றைக்கி 3rd டேனுடைய ஃபைனலில் யார் யார் எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, யார் இந்த டிடிஎஃப் டிக்கெட்டை வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யார் இந்த வாரம் வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வாரத்துக்கான ஓட்டிங் ப்ராசஸில் அன்அஃபிஷியலில் டாப் பொசிஷனில் இருக்கார் வினோத். 2வது பொசிஷனில் இருக்காங்க திவ்யா. வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஒரு 20,000 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் அன்அஃபிஷியலாக இருக்குது. பட் அஃபிஷியலில் அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு என்னென்னு இது வரைக்கும் தகவல் வரல. தகவல் வரும்போது நம்ம அதை ஷேர் பண்ணுவோம். 3வது இடத்துல பார்வதி இருக்காங்க, 4வது இடத்துல கமருதீன், 5வது இடத்துல அரோரா. ஸோ இந்த 5 பேர் தான் டாப் 5ல போக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. விக்கல்ஸ்லாம் கீழே போயிட்டாப்புல. இப்போது இந்த டிடிஎஃப் டாஸ்க்கை வின் பண்ணக்கூடிய ஆள் வந்து இந்த டாப் 5ல ஒரு நபராக வருவாங்களா இல்லை டாப் 6 வந்து அனுப்புவாங்களா அப்படிங்கிறது தெரில. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ கீழே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது வந்து சுபிக்ஷா. இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக சுபிக்ஷா போயிடுவாங்க. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல யாராக இருக்க போகிறாங்க அந்த 2வது நபர்னால் அது சாண்ட்ராவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரிங்களா? சிங்கிள் எவிக்ஷன்னா சுபிக்ஷா, டபுள் எவிக்ஷன்னா சாண்ட்ரா அவர்களும் கூடவே சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒன்றா. இன்னொன்று, கமருதனுக்கு எதிராக ஒரு வேளை ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கமருதனும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடக்காது, நடந்தால் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து ஓட்டிங் ப்ராசஸ். இப்போ இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் ஸ்கோர் சொல்லிடுறேன். இன்றைக்கி டாஸ்க் 5னுடைய இறுதி ஸ்கோர் என்னென்னா, சபரி அவர்கள் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்புல. அவர் இது வரைக்கும் வாங்கியிருக்கிற பாயிண்ட் 5 டாஸ்க்கை சேர்த்து அவர் வாங்கியிருக்கிற பாயிண்ட் வந்து 34. சரிங்களா? இதில் எனக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 5வது டாஸ்க்கை ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, திவ்யா வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்க, பார்வதி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கான இறுதி பட்டியலில் பார்வதி அவர்கள் தான் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க, 29 மார்க்கு பாயிண்ட்டு. சீரியஸாக இதை பார்வதி கிட்டே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பார்வதி வந்து இத்தனை நாட்களாக ஒரு டாஸ்க்கு கூட விளையாட முடியாது, விளையாட தெரியாது அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருந்தாங்க. பட் இந்த டிடிஎஃப் டாஸ்கில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 29 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். பார்வதி பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். சபரிக்கும் இவங்களுக்கும் 5 பாயிண்ட் தான் வித்தியாசம். புரியுதுங்களா? அடுத்து கமருதீன் அவர்களுமே 2ஆம் இடத்துல இருக்கார். அவருமே 29 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காரு. பார்வதிக்கு அவருக்கும் மிகப்பெரிய போட்டி வந்து இதுக்கப்புறம் தான் இருக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அரோரா கூட இத்தனை நாளாக ஒன்றும் பண்ணலை, ஒன்றுமே பண்ணாமல் 5 வாரம் வந்து 5 வாரம் ஒன்றுமே பண்ணலை, இவ்வளோ தூரம் வந்துட்டா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. அதை உடைக்கிற வகையில் இந்த வாரம் அரோராவும் நல்லாவே டாஸ்க் விளையாடி 25 பாயிண்ட் எடுத்து 4வது இடத்துல இருக்கிறாங்க. 5வது இடத்துல சேம் பாயிண்டில் சாண்ட்ரா இருக்காங்க, சேம் 25 பாயிண்ட். திவ்யா அவர்களும் 25 பாயிண்ட் எடுத்து சேம் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அரோரா, சாண்ட்ரா, திவ்யா இந்த 3 பேருக்குள்ளேயும் டை. கமருதீன், பார்வதி இந்த 2 பேருக்குள்ளேயும் டை. திவ்யா அவர்களை கூட எல்லாரும் சொன்ன விஷயம், அவங்க என்ன பண்ணாங்க, என்ன கிழிச்சாங்க, இத்தனை நாட்களாக அவங்க பண்ண விஷயம் என்ன, ஒரு டாஸ்க் விளையாட முடியுமா, ஒன்று செய்ய முடியுமா, அது முடியுமா, இது முடியுமான்னாங்க. இந்த வாரம் யாரெல்லாம் யாரை பற்றிலாம் குறை சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே நான் அப்படி இல்லைன்னு உடச்சி காட்டியிருக்காங்க. ஆனால் யார் மேலே பெருசாக எதிர்பார்ப்பு இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்களோ, இவர் செய்வாரா, இவர் பண்ண போகிற சம்பவத்தை மட்டும் பாருங்கடா அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த நபர் கானா வினோத் அவர்கள் வந்து கடைசி பொசிஷனில் வெறும் 13 பாயிண்ட் மட்டுமே எடுத்திருக்காப்புல. சரி, நம்ம வருவோம். திவ்யாவுக்கு கீழே விக்கல்ஸ் விக்ரம் 23 பாயிண்ட் எடுத்திருக்காரு டாஸ்க் 5னுடைய இறுதியில். சுபிக்ஷா 22 பாயிண்ட். அவங்க வந்து 8வது பொசிஷனில் இருக்காங்க. 9வது பொசிஷனில் கானா வினோத் இருக்கார். இது என்னடா கேமருக்கு வந்த சோதனை, இது என்னடா வின்னருக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
இது சொன்னால் நிறைய பேர் அஃபென்ஸ் ஆகுறாங்க. அவங்க அஃபென்ஸ் ஆகுறாங்கன்றதுக்காக இதை நம்ம சொல்லாமையும் இருக்க முடியாது. பல முறை நம்ம சொல்லியிருக்கோம், கானா வினோத்துக்கு ஒரு டாஸ்க்கை பற்றி புரிஞ்சிக்கிற பக்குவமே இல்லை. அவருக்கு எப்படி சொன்னாலும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஐடியா, க்ரியேட்டிவிட்டி எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அவருக்கு உட்காந்து இன்ச் பை இன்ச் எல்லாமே புரிய வச்சா மட்டும்தான் அவர் ஓரளவுக்கு பண்ணுவாரே தவிர்த்து, இப்போ ஃபிசிக்கல் டாஸ்க்னா கானா வினோத் பண்ணிடுவாப்பில். இப்போ இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை சோதிக்கிற டாஸ்க்கு, ஐடியா க்ரியேட்டிவிட்டி வச்சு விளையாடக்கூடிய டாஸ்க்லாம் கானா வினோத் என்றைக்குமே 0 தான். இது வந்து உங்களுக்கு அஃபென்சிவாக இருக்குன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் மை கருத்து, சரியா? ஸோ ஒன்றுமே கானா வினோத் வந்து பெருசாக இந்த வாரம் பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே இந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வாரம் என்னதான் இவங்க சுபிக்ஷா வந்து வினோத்தை விட எத்தனை 9 பாயிண்ட் அதிகமாக இருக்காங்க. அவங்க தான் எவிக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்காங்க எல்லாருமே. இப்போ சபரி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 34 பாயிண்ட் எடுத்திருக்காருன்னா, பார்வதிக்கும் அவங்களுக்கும் 5 பாயிண்ட் தான் வித்தியாசம். அரோரா, சாண்ட்ரா, திவ்யா இவங்களுக்கும் சபரிக்கும் வந்து 9 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஸோ அடுத்து ஒரு டாஸ்கில் இவங்க இந்த கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து யாராச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷனை பிடிச்சாங்கன்னா, இல்லை ஸ்கோர் அதிகமாக வாங்கினாங்கன்னா ஈஸியாக வந்து சபரியை பீட் பண்ணலாம். ஸோ இந்த டிக்கெட் ஃபினாலே மேபி சபரிக்கும் போகலாம், பார்வதிக்கும் போகலாம், கமருதீன், அரோரா, சாண்ட்ரா, திவ்யா இவங்களுக்கும் போகலாம். யாருக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவுக்கும் கானா வினோத்துக்கும் மட்டும்தான் கஷ்டம். விக்கல்ஸுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, 23 பாயிண்ட் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இன்றைக்கான ஓவரால் ஸ்கோர். பார்ப்போம் என்னெல்லாம் டாஸ்க் நடக்குது, அந்த டாஸ்கில் யார் யார் என்ன சொதப்பல்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு டிடிஎஃப் போகும்னு நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.